2 பேரும் ஒருங்கிணைப்பாளர் நானும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து அந்த தீர்மானங்கள் செல்லாது 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 நீக்கப்பட்டு சொல்லி கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இப்படி ஆந்தோடித்தனமாக சர்வாதிகாரமாக கூட்டத்தை முடிச்சார். நானும் அந்த சோதரும் மலர் பயனர்களும் தேசிய பிரபாகரன் இருந்து தேர்தல் போது எங்கள் மீது தண்ணீர் பாட்டில் இருக்கிறார். அவைதான் எங்கள் தண்ணீர் சரி போயிட்டோம். அடுத்த பொதுக்குழு 14ஆம் தேதி கூட்டப்படும் என்று ஒருங்கிணைப்பாளராக நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர்களாக தாண்டோடித்தனமாக அறிவித்தார்கள். முதல் பொதுக்குழுவில் ரவுடிகளும் கேள்விகளை கொண்டு உட்கார வைத்து அவர்கள் இஷ்டப்பட பல தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். 2வது பொதுக்குழுவில் நாங்கள் கூடி பேசி அமைதியாக நம்முடைய தலைமை கழகத்தில் நாம் உட்கார்ந்து வரலாம், நம்முடைய அனுமதி இல்லாமல் அந்த பொதுக்குழு நடைபெறும் என்ற நிலையில் நாங்கள் அனைவரும் தலைவரத்தை நோக்கி வேண்ட போய்விட்டோம். இந்தியன் பேங்க் நம்முடைய தலைமை கழகத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த இந்தியன் பேங்க் கடந்து தான் நம்ம தலைமை கழகம் போகணும். அங்கே சென்னை மாவட்டத்தில் இருந்த 8 மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் தலைமை கழகத்துடைய கேட்டை கூட்டிக் கொண்டு ஒரு 300 அடியாட்களை உட்கார வைத்துக் கொண்டு வருகின்ற அந்த வகையில் வருகின்ற போகின்ற கட்சிக்காரெல்லாம் அழைப்பது துன்புறுத்துவது செய்வது வருகின்றார்கள். நாங்கள் வேலை வருவதை தெரிந்து அங்கிருந்து இவர்களெல்லாம் கிளம்பி இந்தியன் பேங்கில் வந்து எங்களுடைய வாகனங்களை அடிப்பது, நொறுக்குவது, தலை கொண்டு எரிவது, பல வன்முறை சம்பவங்கள் நடந்தது என்பது அனைவருக்கும் தொலைக்காட்சி மாற்றங்களுக்கு கண்டுபிடிக்கிறது. இவர்கள் எதிர்கொண்டு நாங்கள் தலைமை கழகத்தில் செல்லும் பொழுது அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது தலைமை கழகம். அதுதான் நடந்த உண்மை. பொதுக்குழு என்ற பெயரில் அங்கே ஒரு கிட்டத்தட்ட சிறுவார கல்யாணத்தில் பொதுக்குழு நடைபெறும் போது இங்கே 8 மாவட்ட செயலாளர் ஏன் இங்கே போய் என்று 300 பேரை வைக்கும் போது இந்த சர்வாதிகாரத்தை இதுவரை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தினுடைய வரலாற்றில் இது மாதிரியான ஒரு வன்முறை சர்வாதிகாரம் நடைபெறுவது என்ற ஒரு அறக்கட்டளை அவர்கள் நடத்தினார்கள். அதனால்தான் இன்றைக்கு பொதுமக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நம்முடைய இயக்கத்திற்கு தொடர் வெற்றியை தந்த பொதுமக்கள் இன்றைக்கு தொடர் தோல்விகளை தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமைதான் மூலகாரமாக இருக்கிறது. ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி ஏதோ நம்மளுடைய பத்திரிகை நிறுவனம் தொலைக்காட்சிகளா எல்லாரும் உதவி செய்திகளா இணைகளா என்பது நினைவதற்கு ஒரு தலைவர் கூட வாய்ப்பு இல்லை. யார் சொல்றது? ஆமாம், அவங்க சாத்தா ஆரம்பித்த கட்சி நிகழ்ச்சி என்ன ஒரு அதிகாரம் இந்தாத 1989 கன்னட கட்சியிலிருந்து அண்ணா இந்த இருக்காரு அவர் ஆதாரமாக வச்சிருக்காரு. என்னன்னு அப்படின்னு சொல்லுங்க. அவங்கள வந்து என்னுடைய தாய்மாமா ஜெயசோர் ஜனதாவை எசுரர் 76 வந்து அவர் கூட உறுதுணையாக கூட போய் வேலை செஞ்சிருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து 89க்கு முன்னர் உறுப்பினருக்காக அவருக்கு இல்லைங்க. இதுதான் அவர் வந்து ஊராட்சி மன்ற தேர்தலில் விஸ்வநாதன் காப்போசிட்டர் நின்று அவர் வந்து 84ல் தோற்றுட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் நின்று தோற்றுட்டாங்க. அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் நின்றாங்க. அப்போ நின்று தோற்று அவரும் தோற்றுட்டார். பழனிசாமி தோற்றுட்டார். விஸ்வநாதன் அவர் தான் கேட்காரு. அவர் பேருக்கு தான் இருக்காரு. அவர் செய்தவர் வந்து என்னுடைய சொந்த தாய்மாமா. அவர் இறந்தார். ஒரு 20 வருஷத்துக்கு இறந்தார். ஜனநாதவர்
கொஞ்சம் நேரடியாக போகிறேன் பேச வைக்கிறேன்னா ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் புதுவரும் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அவரிடம் போய் நேரம் மோசம் போயிடுச்சு எங்கே போனாலும் எங்களுக்கு மரியாதை கிடையாது ஒருவருக்கும் மரியாதை மாட்டாங்க தொண்டர்கள் மரியாதை மாட்டாங்க இறைவன் போதுதான் நாம் அடுத்து செய்ய வேண்டிய உதவி பணி என்று வலியுறுத்தி அதை இது ஒரு நிறுவனம் கேட்கும்போது சுத்த போய் சொல்லுவார். அவர் சந்திச்சு அவங்க 6 பேருக்கு சந்திச்சதோட பத்திரிகையில் எழுதிட்டாங்க வாக்கணும்னா இவர் சுத்த போயிடுறாரு. அதில் ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி விட்டுருக்காரு. அது சுத்த போயிடாத நெஜத்தை நாங்கள் பார்த்தது உண்மையான ஒருத்தர் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு தலைமை அவர் பேசுறது கூட பொய். என்னைய தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது எதுவுமே காரணம் தவறு செய்ய சொல்லு எடப்பாடி பழனிசாமி. நான் பல கூட கேட்டேன் என்ன தவிர என்ன தவறு சொல்ல முடியல. வராது என்ன தவறு செஞ்சு சொல்லவே முடியலை. அவர் ஜாலியை வீட்டில் வந்தது. ஜாலியை இருந்து நான் எப்போ அவர் சொல்றது அதுக்கு என்ன சொல்றது ஜாலி வீட்டான் கோரிக்கை அவமானிக்கும் போது நிர்மலாவுக்கு எழுதிட்டாங்க அம்மாவை. அப்போ நான் போய் அங்கே வேலை பார்த்துட்டு சொல்லி ஏஜென்ட்டை வேலை பார்த்துட்டு சொல்லி அவர் பேட்டி கொடுத்தாரு. நான் என்ன சொல்லி அவசரம் ஐயா பழனிசாமி நான் சேர்ந்தது சாதாரண வாசல கூட வேலை செஞ்சேன் ஏஜென்ட்டை வேலை செஞ்சேன்னு நான் வேலை செஞ்சு நீங்கள் நிரூபித்தீங்கன்னா நான் அரசியல் விட்டு விளைவிட்டேன். நிரூபிக்கலைன்னா நீங்கள் அரசியல் விட்டு வர தயாராக இருக்கேன். இதுக்கு பதில் கால சூழலை நாம் இரண்டடியாக பெற்றோம். சோழத்தில் 1989 தேர்தலில் நாம் தோல்விட்டோம். தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்பாக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா மீட்பு மதுரை மருங்காவதி தேர்தலில் வெற்றி பெற்றோம். இதுதான் வரலாறு. அம்மா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசினாங்க. பன்னீர்செல்வம் அம்மா ஒரு பேரில் இருக்காங்க. முதல்ல சொல்லுங்க நீங்கள் எப்போ கட்சியில் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். நகர எம்ஜிஆர் இணை செயலாளர்மா அப்புறம் நகர செயலாளர் 2 முறை நகர செயலாளர் ஏகமாக தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் அம்மா மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் போட்டீங்க. அப்புறம் மாவட்ட செயலாளர் போட்டீங்க. அப்புறம் எம்எல்ஏ ஆகிட்டீங்க. அதுக்கு இடையில நகரமன்ற தலைவர் ஆகணும். எம்எல்ஏ ஆகிங்க அம்மா சும்மா சொல்லுங்க. காணியம் இல்லைங்க. ஆமாம்மா காணியம் நான் சொன்னதை திரும்ப அழுத்தமாக சொல்லுங்க. நான் மெதுவாக சொல்கிறேன். நான் ஜானகிக்கு இருக்குவாங்க அரசியலாளர் இதெல்லாம் அழுத்தமாக சொல்லுங்க இருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஜானகிங்கிறது எல்லாருக்குமே அமைச்சராகிருக்கேன். அதை என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சா சேர்ந்துட்டோம். போனால் தான் கேட்கலாம் தெரிஞ்சுங்களா. இவர் அதையே சொல்லிட்டே இருக்காரு. இப்போ என்ன ஜானகி அம்மாவுக்கு 100 ஜானகி அம்மாவுக்கு அந்த ஜானகி அணிலிருந்ததே பெரிய பாவச்செயலாக என்னை உருவகப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி காலத்தினுடைய கட்டாயம் தலைவர் ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும் இன்றைக்கு கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது.